ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக ரெண்டா பிரிஞ்சு கிடக்கிற இந்த டைம்ல கையெழுத்து வாங்குற விஷயம் ரொம்ப ஸ்பீடாவே என்ன பண்ணுது, எக்ஸ்பிரஸ் வேகத்துல நடந்துட்டு இருக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு தானாக முன்வந்து என்ன பண்றாங்கன்னா, சி.வி. சண்முகம் தரப்புல இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, கோரிக்கை விடுக்கிறாங்க. ஆக்சுவலா எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டிட்டா தோல்விக்கான காரணம் என்ன, ஏன் தோல்வியை நம்ம சந்திச்சோம், பல விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், ஆராயலாம். அது மாத்திரம் இல்லாம வாக்கெடுப்பு நடத்தி தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் என்ன பண்றாங்க, பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னாங்க. ஆனா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டாம காலதாமதம் நடத்திட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, ஒருவேளை பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியிலிருந்து அவரை இறக்கிட்டு வேற ஒருத்தர் கொண்டு வரதுக்கான ஒரு உள்ளடி வேலைகளை எஸ்பி வேலுமணி தரப்பு இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டாம காலம் தாழ்த்துகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கு. இது சாத்தியமா அப்படின்னா, இது ஒரு வகையில சாத்தியமாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க கட்சி விதிகளை மாத்துனாங்கல்ல. இதுல அதிமுகவின் அடிப்படை விதிகள்ல பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறாங்களே, இதுல 5 பங்குல 1 பங்கு கையெழுத்து போட்டு பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு சொன்னா கட்டாயமா பொதுக்குழு கூட்டப்படும் அப்படின்னு சட்ட விதிகள்ல இருக்குது அப்படின்னு சி. விஜயபாஸ்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆனா இப்ப என்னன்னா, 5ல் 2 பங்கு எங்களுக்கு ஆதரவா இருக்கு பொதுக்குழுவை கூட்டணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1800 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல 2 பங்கு இவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. சோ அவர் அதன் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல சி. விஜயபாஸ்கர் போன்றவர்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. சோ இதனால என்ன பண்றாங்க, மாவட்ட செயலாளர்கள், அது மட்டும் இல்லாம பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் போன்றவர்கள் கிட்ட கையெழுத்து வாங்குற விஷயம் ரொம்ப ஸ்பீடா நடந்திருக்கு. இது 2 பகுதியிலிருந்து நடக்குது. அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டக்கூடாது அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, செயல்பட்டு இருக்காரு. இந்த பக்கம் பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இது கட்சி விதிமுறைகளை என்ன சொல்லப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது நீதிமன்றங்களுக்கு போனா ஒருவேளை அது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டா அது எந்த அளவுக்கு ரொம்ப கால இடைவெளி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேஸ்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே அதிமுக விவகாரத்துல கூட ஓபிஎஸ் போன்றவர்கள், சசிகலா போன்றவர்கள் எந்த அளவுக்கு வழக்குகளை காலம் தாழ்த்தி நடத்திட்டு வந்தாங்க. ஸோ முடியாத பட்சத்துல தான் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்தடுத்து கட்சிகள் ஆரம்பிச்சு கட்சிகளை மாறி போனாங்க அப்படின்ற ஒரு விவகாரம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இவங்களுடைய பயலா இருக்குல்ல, சோ இத காரணம் காட்டி நீதிமன்றங்களை போயிட்டு முறையிட்டு என்ன பண்ணலாம், பொதுக்குழுவை கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுகவின் விதிகள் இப்படி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5ல் 1 பங்கு உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு, ஐயா எடப்பாடி பழனிசாமி யாரே எங்களுக்கு பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் போன்றவர்களாம் இதுல கையெழுத்திட்டு அறிக்கை தயார் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தோம்னா எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டிதான் ஆகணும். ஒருவேளை பொதுக்குழுவை கூட்டிட்டா இங்க 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும், ஒரு பொது செயலாளர் தேர்ந்தெடுக்கிறது. சோ மாவட்ட செயலாளர்களுக்கு கையெழுத்து வாங்கி இருக்கிறாங்களா எஸ்பி வேலுமணி பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு. எஸ்பி வேலுமணி பொதுச் செயலாளரை முன்வைத்துதான் சி.வி. சண்முகம் போன்ற டீம்கள் என்ன பண்றாங்க, காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியிலிருந்து இறக்கிட்டு எஸ்பி வேலுமணி அந்த பதவியில கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு பேசப்படுது. சோ இவங்க பொதுச் செயலாளர், சோ இவங்க பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு சொல்றது விவாதிக்கிறதுக்கு அல்ல, தேர்தல் தோல்வியை விவாதிக்கிறது அல்ல, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணுமா அப்படின்னு விவாதிக்கிறது அல்ல, எடப்பாடி பழனிசாமி பதவியை பறிக்கிறதுக்கு தான் சி.வி. சண்முகம் போன்றவர்களை பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல இருக்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். இங்க எடப்பாடி பழனிசாமி ஏன் காலம் தாழ்த்துகிறார், ஏன்னா இப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அவசரமா எடப்பாடி பழனிசாமி கூட்டுகிறார். இப்போ கூட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிகப்படியான மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி தரப்பு கிட்டதா இருக்கிறதா அவங்க சைடுல இருந்து என்ன பண்ற சொல்றாங்க. ஆனா எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கையெழுத்து வாங்கி வச்சுட்டோம், அதாவது கிட்டத்தட்ட 5ல் 2 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க பொதுக்குழு கூட்ட சொல்லி. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் கூட்ட மாட்டுகிறார் அப்படின்றத ஒரு கருத்தை இங்க முன்வைக்கிறாங்க. சோ எப்படி பார்த்தாலும் இந்த பக்கம் தாவேக்கா ஏன் அமைச்சரவையை இந்த அளவுக்கு இந்த 9 அமைச்சர்கள் மட்டும் இவ்வளோ பஞ்சா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதிமுக உள்ள வர்றதுக்கு வெயிட் பண்றாங்க. சோ இவங்க சண்டையால நாங்க அமைச்சரவை என்ன பண்ண முடியாது,
வெயிட் பண்ண வைக்க முடியாது அப்படின்றதுனால தான் ஒவ்வொருத்தருக்கும் 10 துறைகள் 5 துறைகள் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் என்ன பண்றாங்க, அமைச்சரவைகளை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இவங்க உள்ள போனாங்கன்னா அந்த அமைச்சரவை விரிவாக்கம் செயல்படும், துறைகள் இங்க மாற்றப்படும் அப்படின்ற ஒரு விவாதத்துல தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் எடப்பாடி பழனிசாமி இவங்களை பார்த்து பயப்படுகிறாரா? பொதுக்குழுவை கூட்டுங்க, பொதுக்குழுவை கூட்டி உங்க கிட்ட அதிகமா உறுப்பினர்கள் இருக்கிறாங்கல்ல, அப்ப நீங்களே பொதுச் செயலாளர் வந்துடலாம்ல, ஏன் சார் உங்களுக்கு இது வரணும்னா, அங்க சில கலவரங்கள் நடந்ததுன்னா அந்த பொதுக்குழுவை காரணமா காட்டி இந்த பொதுக்குழு ரத்து செய்யப்படுது, அது மாத்திரம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் அப்படின்னு சில கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா உதாரணத்துக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, கடந்த நாட்கள்ல அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பதவி இருந்தது. அதுல ஒற்றை தலைமை தான் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது ஓபிஎஸ்ஐ எந்த அளவுக்கு கலவரங்கள் பண்ணி எந்த அளவுக்கு அவங்கள வெளியே அனுப்புனாங்க, அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதே நிலைமை நம்மளுக்கு வந்துருச்சுன்னா, ஸோ அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை நம்ம பதவிக்கு ஆப்பு வந்துருமோ அப்படின்ற ஒரு விவாதத்துல தான் அவர் என்ன பண்றாரு, பொதுக்குழுவை கூட்டாம இருக்கிறாரு. ஒருவேளை நாளைக்கு மாவட்ட செயலாளர்களை கூட்டி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் யாரெல்லாம் தனக்கு ஆதரவா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தனக்கு ஆதரவா வரப்போறாங்களோ அப்படின்ற ஒரு விவாதத்தில் அவரு தனிப்பட்ட விதத்தில் என்ன பண்றாரு, ஸோ கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இங்க இவங்களுக்கு ஆட்சி அமைக்கணும், அது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கையெழுத்தை வாங்கி என்ன பண்ணணும், தனக்கு பதவி வேணுமா அப்படின்ற ஒரு விவகாரத்தில் பண்ணு. இதனிடையில செம்மலை அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதவியில இருந்து நீ விலகி இருக்கிறார். எனக்கு தேவையில்லை சாமி, எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, தயவு செய்து நான் விட்டுருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் என்ன பண்றாரு, பதவியில இருந்து விலகி இருக்கிறாரு செம்மலை அவர்கள். எப்படியா இருந்தாலும் எஸ்பி வேலுமணி டீமையும் அவர் என்ன பண்றாரு, குறை சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி டீமையும் என்ன பண்றாரு, குறை சொல்றாரு. ஏன்னா இவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. இவங்க கட்சியை வளர்க்கணும், அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துன்னு போனா கிடையாது, ஈகோ. யாரு பெரிய ஆளு? இப்போ விஜய்லாம் கட்சியை பெருசா பொருட்டாவே எடுத்துக்கல, ஆனா அவங்களுக்கு போய் ஆதரவு கொடுக்குறாங்க எஸ்பி வேலுமணி. ஏன்னா இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுப்பனா அவரை பண்ணும். இவங்களுக்குள்ள யூக பிரச்சனை தாங்க. இந்த பிரச்சனைக்கு தயவு செய்து வேண்டாம், என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு, வெளியே வர்றாரு. ஸோ எப்படி இருந்தாலும் இங்க கட்சி அழியறத ஒரு சில சீனியர்களை அதில் பார்க்க முடியல. கண்ணுக்கு எதிராகவே கட்சி அழிந்து கொண்டு இருக்கிறது. எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவர் அரசியலில் இருக்கிறாரு செம்மலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மனசுல இருந்து தான் வெளியே வராரு அப்படின்ற ஒரு விவகாரத்துல தான் இங்க பார்க்கிறோம். ஸோ எப்படியா இருந்தாலும் பொதுக்குழு கூட்டப்படுமா படாதா, எடப்பாடி பழனிசாமி பதவி தப்புமா தப்பாதா அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இருக்கு. நாளைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன ஆலோசனைகளை மேற்கொள்ள போகிறார், என்னென்ன விவகாரங்கள் எடுக்க போகிறார், அதிரடியின் உத்தரவு பிறகு போகிறாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.